நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத பல பொருள் வாங்குறதுக்கு முக்கியமான காரணமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். இந்த விளம்பரத்தை பார்த்து தான் நம்ம எல்லாம் வாங்குறது. அதே மாதிரி தான் இந்த 10 ரூபாய்க்கு எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபான்னு போர்டு பார்த்த உடனே கடைக்குள்ளே போயாச்சு. அதில் வாங்கிட்டு வந்த பொருளுக தான் இது எல்லாமே. இந்த கிளிப்பை வந்து 10 ரூபா தான். நிறைய கலர்லலாம் இருந்தது. இருந்தாலும் இந்த பேங்கிள் வந்து நான் ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். க்ரீன் கலர் பேங்கிள். இந்த பேங்கிளுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் அந்த கிளிப் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பிளாஸ்டிக் வளையல், மெட்டல் வளையல், கண்ணாடி வளையல்னு இன்னும் நிறைய வளையலெல்லாம் இருந்தது. இருந்தாலும் நான் இந்த பிளாஸ்டிக் வளையலில் 2 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒவ்வொன்றும் 10 ரூபான்னு சொல்லிட்டு எல்லா பொருளுமே 10 ரூபா தான். 1 2 பொருள் மட்டும்தான் 30 ரூபாயில் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த டெஸ்டர் அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுவும் ஒவ்வொன்றும் 10 ரூபா. நாங்கள் இந்த சின்ன சின்ன பாத்திரத்துக்கெல்லாம் மூடி வைக்கிற மாதிரி ஒரு தட்டம் 2 வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுவும் இங்கே 10 ரூபாயிலே கிடைக்குது அப்படிங்கிறதுனால இங்கேயே வாங்கிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு 2 வாங்கியிருந்தோம். நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. இன்னும் கூட 2 வாங்கிட்டு வந்துருந்துருக்கலாம். நாங்கள் வாங்கினதில் எங்களுக்கு சுத்தமாக யூஸ் ஆகாத ஒரு பொருள்னா இந்த மர சீப்பு தான். பார்க்குறதுக்கு தான் சீப்பு மாதிரி இருக்கு, ஆனால் இது சீப்பே இல்லை. சுத்தமாக தலையில் ஏறவே இல்லை. ஏன்டா வாங்கிட்டு வந்தோன்னு ஆயிடுச்சு. அந்த 30 ரூபாய்க்கு வந்து வேறு ஏதாவது 10 ரூபா பொருளில் நல்ல குவாலிட்டியான பொருளாக வாங்கிட்டு வந்திருக்கலாமேன்னு இருந்தது. 2 ப்ரஷ்ஷு வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து அவங்க தான் எடுத்தாங்க. தாயக்கட்டை எப்போயாவது வந்து அது போர்டு வாங்கிட்டு வந்து தாயம் விளையாடலாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தாயக்கட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுவும் 10 ரூபா தான். இந்த கரண்டியெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோமானே தெரியல. இந்த குழம்புக்கு அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதுனால குழம்புக்கெல்லாம் சூடாக இருக்கிறப்ப போட முடியுமான்னு தெரியல. சரி, சட்னிக்காக நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்துருக்கிறப்ப சட்னி அரைச்செல்லாம் வச்சோன்னா அதில் வந்து இந்த ஸ்பூன் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த கரண்டியை வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் எல்லா கரண்டியுமே இருக்குது. இந்த அன்னவாரி கரண்டி மட்டும் ஒரு குட்டியாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அதோடய எட்ஜு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால வாங்காமையே இருந்தேன். இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பவுலும் நல்லா சூப்பராக இருந்தது. இந்த கிண்ணம் வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு பிடிக்காத வேலை வந்து இந்த லெமன் புளியறதும் புளி கரைக்கிறதும் தான். லெமன் புளியறதுக்காக இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அர்ஷதாவோட பேங்கிளுக்கு மேட்சாக ஒரு கலரில் நெயில் பாலிஷும், அப்புறம் எனக்கு ஒரு நெயில் பாலிஷும் வாங்கிட்டு வந்திருந்தேன். க்ரீன் கலரில் ஒன்று, மெரூன் கலரில் ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கிளிப்பு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பு ஒன்று வாங்கிட்டு வந்து இதுவும் 10 ரூபா தான்.